ஏனென்றால் நான் ஒரு முஸ்லிம் குருவானவர். ஒரு முசல்மானுக்கு ஒரே ஒரு கடவுளை தான் அல்லாஹ், வேற கடவுள் இல்ல. கடவுளை திருமணம் முடிக்கல, அதனால கடவுளுக்கு பிள்ளைங்களும் இல்ல. இயேசு கடவுளின் பையன் சொன்னா அது கெட்ட வார்த்தை. கடவுளுக்கு பொண்டாட்டி இல்ல, பின்னப்படி ஒரு பையன். அப்ப இயேசு கடவுள் அல்ல 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 என்று நான் பேசின போது ஒரு ஆளு மாடியில் வந்து என்கிட்ட சொன்னார், டேய் நீ ரொம்ப நேரமா பேசுற, இயேசு கடவுள் அல்ல கடவுள் அல்ல கடவுள் அல்லன்னு. இயேசு யாருன்னு சொல்லாம இங்கிருந்து வெளியே போக வேண்டாம். இயேசு யார்? ஒரு முஸ்லிம் மசூதியில் இயேசு கடவுள் அல்ல என்று நான் போதனை கொடுத்த போது ஒரு ஆளு கேட்ட கேள்விதான் இயேசு யாரு. இயேசு யாரு என்று தெரியதுக்காக முஸ்லிமீங்கள் தூய குர்ஆன் என் கையில் வைத்து அல்லாஹ் இறைவனிடம் நான் ஜெபித்தேன். அல்லாஹ் இறைவா, வானகத்தையும் வையகத்தையும் படைத்தவரே, நீர்தான் என்னிடம் சொல்ல வேண்டும் இயேசு கிறிஸ்து யார் என்று. அல்லாஹ் இறைவா, உமது தூய குர்ஆன் முழுவதும் நான் படிப்பேன். குர்ஆனுக்குள்ளாடி இயேசுவை பற்றி நீ என்ன சொன்னாலும் நான் அது நம்புவேன், அது போதிப்பேன். அல்லாஹ் இறைவனிடம் ஜெபித்து நான் குர்ஆன் ஃபுல்லா ஓதினேன். 114 அதிகாரங்கள், 6666 வார்த்தைகள். குர்ஆன் முழுவதும் நான் படித்த போது குர்ஆனுக்குள்ளாடி இஸ்லாம் மதம் உருவாக்கின நபி நாயகர் முஹம்மதுக்கு பேரு 4 இடங்களில் நான் பார்த்தேன். சத்தமா சொல்லுங்க, எத்தனை இடங்களில்? ஆனால் அந்த சேம் குர்ஆனுக்குள்ளாடி இயேசு கிறிஸ்துவுக்கு பேரு 25 இடங்களில் நான் பார்த்தேன். குர்ஆனுக்குள்ளாடி எந்த பொண்ணுக்கு பேரும் நான் பார்த்ததில்லை. நபிநாயகர் முஹம்மதுக்கு 24 மனைவிகள், ஆனால் ஒரு மனைவிக்கு பேரும் குர்ஆனில் இல்ல. நபிநாயகர் முஹம்மதுக்கு அம்மாவுக்கு பேரு குர்ஆனில் இல்ல. ஒரே ஒரு மகள் பேரு குர்ஆனில் இல்ல. முசல்மானுக்கு குர்ஆனுக்குள்ளாடி ஒரே ஒரு பொண்ணுக்கு பேருண்டு. இயேசுவின் தாயாய மரியாள் என்ற ஒரே ஒரு பொண்ணுக்கு பேர். முஸ்லிமீங்கள் குர்ஆன் 3வது அதிகாரத்துக்கு பேரு மரியாளின் குடும்பம், 19வது அதிகாரத்துக்கு பேர் அதிகாரம் மரியாள். மரியாளை பற்றி ரொம்ப விஷயங்களை சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா இப்போ அதுக்குள்ள டைம் இல்ல. நான் இயேசுவை பற்றி குர்ஆனில் உள்ள விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வைக்கிறேன். உங்க வலது கை மட்டும் மேல தூக்குங்க, எல்லோரும் அப்படியே கை தட்டுங்க. உங்களுக்கு ஒரு கை தானே இருக்கு, கை தட்ட முடியாதல்ல. பக்கத்தில் ஒரு சும்மா கை வச்சிருக்கிறது, அந்த கையில தட்டுங்க. அப்படித்தான் கை தட்டணும். ஓகே, குட். 2 கை தூக்கி எல்லோரும் சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. ஒரு முறை கூட சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. இந்த 5 வார்த்தையில் குர்ஆனில் 10 விஷயங்கள் கூறினார். சத்தமா சொல்லுங்க, எத்தனை விஷயங்கள் கூறினார்? இயேசு ஆண்டவன் வார்த்தை, இயேசு ஆண்டவன் ஆவி, இயேசு பிறந்து 2வது நாளில் பேசத் தொடங்கினார். 2வது நாளில் பேசத் தொடங்கினார். விவிலியத்தை உலகத்துக்கு கொடுத்தார். சேறினால் உயிருள்ள பறவையை படைத்தார். இயேசு நோயாளிகளுக்கு குணம் கொடுத்தார். இயேசு இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார். இயேசு சொர்க்கத்துக்கு போனார், இப்போதும் வாழ்கிறார், மீண்டும் வருவார். சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. ஒரு முறை கூட இந்த 10 விஷயத்தை சொல்வேன், நல்ல கவனம் கொடுங்க. ஓகே. இயேசு ஆண்டவன் வார்த்தை, ஆண்டவன் ஆவி, பிறந்த 2வது நாளில் பேசத் தொடங்கினார். விவிலியத்தை உலகத்துக்கு கொடுத்தார். சேறினால் உயிருள்ள பறவையை படைத்தார். நோயாளிகளுக்கு குணம் கொடுத்தார். இறந்தவருக்கு உயிர் கொடுத்தார். சொர்க்கத்துக்கு போனார், இப்போதும் வாழ்கிறார், மீண்டும் வருவார். 2 கை தூக்கி சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. இவ்வளவு விஷயங்கள் குர்ஆனில் பார்த்த போது நான் யோசனை செஞ்சேன், குர்ஆன் நபிநாயகர் முஹம்மதை பற்றி என்ன சொல்கிறார்? குர்ஆனின் படி நபிநாயகர் முகமது ஆண்டவன் வார்த்தை இல்ல, ஆண்டவன் ஆவி இல்ல, 2 நாள் வயதான போது பேசினதில்லை, சேர்னால பறவை படைத்ததில்லை, நோயாளிக்கு குணம் கொடுத்ததில்லை, அவர் நோய் வந்து இறந்து போனார், இப்போது உயிரோடு இல்ல, மீண்டும் வரமாட்டான். அப்ப நீங்க சொல்லுங்க, யாரு பெரியவர்? இறந்து போனவர் பெரியவரா, உயிருள்ளவர் பெரியவரா? சத்தமா சொல்லுங்க, உயிருள்ளவரா இறந்து போனவரா? உயிருள்ளவர். ஒரு நாள் நான் என் குர்ஆன் என் நெஞ்சுக்கு மேல வைத்து அல்லாஹ் இறைவனிடம் சொன்னேன், அல்லாஹ் இறைவா,
உமது குர்ஆனின் படி இயேசு கிறிஸ்து உயிரோட வாழ்கிறார், நபிநாயகர் இறந்து போனார். அல்லாஹ் இறைவான், நான் ஏற்றுக்கொள்ள வேண்டது யாரை? இறந்து போன நபிநாயகர் முகம்மதையா, உயிருள்ள இயேசுவேயா? அல்லாஹ் இறைவனிடம் அழுது ஜெபித்து குர்ஆன் திறந்த போது பார்த்தது 10வது அதிகாரம் 94வது வார்த்தை. குர்ஆனில் இவ்வாறு கூறினார்: فَإِن كُنتُمْ فِي شَكٍّ مِّمَّا أَنزَلْنَا إِلَيْكَ فَاسْأَلِ الَّذِينَ يَقْرَؤُونَ الْكِتَابَ مِن قَبْلِكَ لَقَدْ جَاءَكَ الْحَقُّ. நான் உனக்கு கொடுத்த இந்த குர்ஆனுக்குள்ளாடி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீர் போய் பைபிள் வாசிக்கணும், அல்லது பைபிள் வாசித்தவரோடு கேட்டு படிக்க வேண்டும். அப்போது உன் சந்தேகம் உன்னை விட்டு தூர போவார். முசல்மானுக்கு குர்ஆனில் எழுதியுள்ளார், உங்களுக்கு குர்ஆனுக்குள்ளாடி சந்தேகம் இருந்தா நீங்கள் போய் பைபிள் வாசிக்கணும், அல்லது பைபிள் வாசித்தவரோடு கேட்டு படிக்கணும்னு குர்ஆனில் எழுதியுள்ளார். அப்ப நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? பைபிள் படிக்கணும். சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யணும்?